ஹலோ ட்ரிச்சரி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த படத்தோட ரிவ்யூட வந்திருக்குன்னா 2013 ரிலீஸ் ஆகி மக்களை கவர்ந்தெடுத்த படம் சூதுகவும். அந்த படத்தோட சீக்வல் தான் இது, சூதுகவும் 2. இதில் யார் ஹீரோவா நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிர்ச்சி சிவா அண்ணன், அப்புறம் ஹரிஷான்னு ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல இந்த கேஸ்டிங் போலவே MS பாஸ்கர் சாரு, கூடவே வந்து கருணாகரன் சாரு, அப்புறம் வந்து உங்களுக்கு யோக் ஜேபி, அப்புறம் வந்து புதுசா வந்து இந்த சீக்வல் வந்து பார்ட் 2ல வாகை சந்திரசேகர் சார் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதைக்குள்ள போலாங்க. நம்ம பார்ட் 1 2013 பார்த்திருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து இதுக்கு ஆப்போசிட்டா இருக்குது. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தேவையில்லை, அந்த ஹெலிகாப்டர் சீன் ஒண்ணு போதும் அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு. ஏன்னா வந்து அவ்வளவு அழகா டெக்னிக்கலா ரிவீல் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்து 2013 வந்து டார்க் காமெடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்துக்கு புதுசா இருந்தது. அந்த டார்க் காமெடி வந்து அவ்வளவு அழகா கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா இப்ப இந்த படத்துல சூதுகவும் 2ல ஒரு துளி டார்க் காமெடி கூட ஒர்க் அவுட் ஆன மாதிரியே தெரியல. அதாவது சிவானன் நடிச்சது பாத்தீங்கன்னா என்னமோ தமிழ் படத்துல நடிச்ச மாதிரியும், தமிழ் பட பார்ட் 1 பார்ட் 2 எப்படி முகபாவனைகள் இருந்தது அது மாதிரி தான் நடிச்சிட்டு போயிருக்காரு. அப்புறம் இன்னொன்னு சொல்ல போனா விஜய் சேதுபதி சார் வந்து அதுல இது சூதுகவுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுக்கு வந்து அதாவது ரியாக்ஷன்ஸ் அழகா பக்காவா வெளிப்படுத்தி இருப்பாரு. ஆனா இதுல வந்து அப்படி எனக்கு தோணவே இல்லை எதுவுமே. மிர்ச்சி சிவானன் என்னடா ஆரம்பத்துல வந்து எதாவது என்னமோ புதுசா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல தான் வந்து வேறுபாடு இருக்க மாதிரி வெளிப்படுத்தி இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சூதுகம்ல வர்ற எல்லா சீனையும் திருடி அப்படியே சூதுகம் 2ல அப்ளை பண்ணிருக்காங்களோன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா வந்து அதுல பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் ரூம்குள்ள போய் பணத்தை வாங்கிட்டு அப்படியே கண்ணாடி போட்டு வெளியே வருவாருங்க. அப்ப நம்ம சந்தோஷ் நாராயணன் சார் ஒரு தீம் மியூசிக் போட்டு பாருங்க, அடேங்கப்பா. ஆனா அதுல ஒரு 10% கூட இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகல. எந்த இடத்துல காமெடியும் ஒர்க் அவுட் ஆகல, எந்த இடத்துல பின்னணி இசையும் வேலை செய்யல. ஒளிப்பதிவு தான் ஏதோ தேவையான இடத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. எடிட்டிங்லயும் போட்டு குழப்பி எதுக்குடா இது, என்னடா எடுத்து கட் பண்ணி சேர்த்து வச்சிருக்காங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ண வைக்கும். ஏன்னா சூதுகவும் மாதிரி ஒரு படம் வந்து விஜய் சேதுபதி சாருக்கு அவ்வளவு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது. பீட்ஸாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூதுகவும் தான் வந்து இன்னைக்கு அவரோட கேரியர்ல நின்று பேசும். ஆனா இந்த படம் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே ஆப்போசிட்டா. எதுக்குடா தமிழ் படத்துக்கு வர பார்ட் 2 எல்லாமே சாபக்கேடு மாதிரி, சூதுகவும் 2வும் ஒரு சாபக்கேடா வந்துருச்சு. பார்க்க சிரிப்பு ஏதாவது நம்மளா சிரிச்சுக்க வேண்டியதா தான் இருக்குது. அவர் எப்ப ஒரு கவுண்டர் கொடுப்பாரு சிவானா, அந்த கவுண்டர் கூட ஒர்க் இல்லாம போச்சு. அப்புறம் எப்ப போல நம்ம கருணாகரன் என்ன வேணா ஒரு 10% பாராட்டலாம் போல. அந்த அளவுக்கு அவரோட நடிப்பை அதுல வெளிப்படுத்தின மாதிரி இதுலயும் ஓரளவுக்கு வெளிப்படுத்தி இருக்காரு. அப்புறம் MS பாஸ்கர் ஞானோதயமா என்ன நடிச்சிருக்காருல, அதை வேணா அவர் அப்ப 2013 பண்ணிருக்க பாயிண்ட் ஆஃப் வியூலயே தான் இப்பவும் பண்ணிருக்காரு. ஆனா கேரக்டர் கொஞ்சம் வலு சேர்த்திருக்காரு. மத்தபடி எந்த கேரக்டரும் அதுல பாத்தீங்கன்னா அவர் ஹீரோயின் கேரக்டர் கூட அவ்வளவு அழகா நின்று பேசு, மாமான்னு இதா நின்னு அப்படி நமக்கே பேசு. உண்மையாலுமே விஜய் சேதுபதி சார் கூட நின்றுட்டு இருக்காங்களா அவங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த கேரக்டர் அம்முங்கிற கேரக்டர் அந்த மாதிரியும் தெரியல, போன மாதிரியும் தெரியல. ஏதோ VFXல பாம்பு இப்படி வந்துட்டு போற மாதிரி காமிக்கிறானுங்க. அவருக்கு ட்ரிங்க்ஸ் கம்மியாயிருச்சுன்னா பாம்பு கண்ணுக்கு தெரியுமாமா, அதெல்லாம் காமிக்கிறானுங்க. என்னடா இது கொடுமைங்கிற மாதிரி ஆகி போச்சு. ஏடா சீக்வல் எடுக்கிறீங்க, ஒரு நல்லதா எடுங்க, எல்லா மக்களும் உட்காந்து ரசிக்கணும். இப்ப ஒண்ணு வேணா, புஷ்பா 1 வந்து கம்மியா இருந்தா கூட புஷ்பா 2ல தட்டி தூக்கி வீசி படத்தை 1000 கோடி வசூலுக்கு கொண்டு போறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க என்ன இன்னும் சூதுகம் 1 அப்பேற்பட்ட ஹிட் படங்க. அந்த ஹெலிகாப்டர் சீனுக்கெல்லாம் இங்க கையில புல்லே அரிச்சு போயிடுச்சு. அந்த மாதிரி படத்தை கொண்டு வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேலி ட்விஸ்ட் இல்ல, ஒரு காமெடி, ஒரு டார்க் காமெடியும் ஒர்க் அவுட் ஆகல, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம நீங்க எதுக்கு சார் இந்த படத்தை எடுக்கிறீங்க? எனக்கு நலன் குமாரன் சாமி இந்த படத்தை எடுக்கலன்னு சொன்னப்பவே தெரிஞ்சு போச்சு இந்த படம் அவுட். படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அந்த இதுல வர கேரக்டரைசேஷன் மாதிரி தாங்க. எப்படின்னா சூதுகவும் வர மாதிரியே தான் கேரக்டரைசேஷன். மிர்ச்சி சிவானா இருக்காரு இல்லைங்க, அவரு வந்து ஒரு சட்டச்சிக்கலை மாட்டி இதுல கடத்தல் வழக்குல சிக்கிக்கிறாரு. அவரை வந்து கைதியா வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரு ஒரு 4 வருஷம். அவரு 4 வருஷம் போயிட்டு வந்ததே வந்து அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில இருக்காரு, குடிக்க அடிமையாகி. அவரு பாத்தீங்கன்னா சூதுகவும் 1ல விஜய் சேதுபதி சார் தாசா நடிச்சிருப்பாருங்க, அதுல வர மாதிரியே தான் ஃபுல்லா ட்ரிங்க் அடிக்ட் ஆகும். அப்புறம் வந்து அவர் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சாலும் அவருக்கு வந்து கண்ணுல பாம்பு தெரிகிற மாதிரியும், அப்புறம் எதிர்த்தாப்புல ஒரு பெண் அவர்கிட்ட பேசி இருக்க மாதிரியே டிசைன் பண்ணிருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து போயிட்டு ஜெயில விட்டு வராருங்க. அப்படி வந்த ஆள் வந்து தன்னோட காதலியான அம்முவை தேடுறாரு. அவருக்கு போறப்ப இருந்த அம்மு வந்து இப்ப இல்ல. அத வந்து அந்த பார்ட் 1ல இருப்பாரு பாத்தீங்களா அந்த டாக்டர் மூலமே தெரிஞ்சுக்கு வராரு. தான் அம்மு வந்து கொல்லப்பட்டதா சொல்றாங்க. அந்த கொலைக்கு காரணம் வந்து கருணாகரன் தான் சொல்லிடுறாங்க. யார் அதுல நடிச்சிருப்பாங்களா, அருமை பிரகாசம், அவர் தான் சொல்றாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த பக்க கதைக்களை எப்படின்னா, நம்ம அருமை பிரகாசம் வந்து அதுல வந்து இது அமைச்சரா இருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா இந்த பார்ட் 2ல வந்து நிதியமைச்சராகவே இருப்பாரு. இவரு தான் வந்து கட்சிக்கு வந்து தேர்தல் நெருங்கனால பணப்பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டிவைஸ் லாக்கர் மூலமா வந்து அதை வந்து சேஃப்டி பண்ணி வச்சு அதுல இருந்து ஒரு
கோட் கொடுத்தா வந்து பணம் வந்து பட்டுவாடா ஆகிற மாதிரியும் ஒரு ஒரு கேம் போனஸ் மாதிரி வந்து பணத்தை வந்து டெலிவரி பண்ற மாதிரி மக்களுக்கு எலெக்ஷன் டைம்ல பண்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அதை வந்து லாக்கர்ல அவரோட ஆள் மூலமா வச்சிருக்காருங்க. அப்படி வச்சிட்டு இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, கரெக்டா போலீஸ் ரைடு வந்து இவருக்கு வருது. யாருக்கு? நம்மளோட அருமை பிரகாசத்துக்கு வருது, கருணாகர் அண்ணனுக்கு. அப்படி வரப்ப பாத்தீங்கன்னா அவரு வந்து ஒரு வழியில வந்து மிர்ச்சி சிவானன் கிட்ட வந்து கடத்தல், அவங்க மிர்ச்சி சிவான கும்பல் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க இவரை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காருங்க யோக் ஜேபி, அதாவது அவங்களுதான் பிரம்மா. அவரு வந்து எப்பம் போலவும் அதுல தாச துரத்துற மாதிரி இதுல வந்து நம்ம குருவை துரத்துறாரு, அதான் மிர்ச்சி சிவானனை. அதே மாதிரி வந்து புதுசா ஒரு தேவ்நாத்னு வராருங்க. அந்த அவர் அந்த இதுக்கு தான் வந்து கராத்தே கார்த்தி வந்திருக்காருங்க. அவரும் வந்து சேர்ந்து வந்து அருமை பிரகாசத்தை வந்து துரத்துற மாதிரியும் அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து வந்து இவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காருங்க யோக் ஜேபி, அதாவது அவங்களுதான் பிரம்மா. அவரு வந்து எப்பம் போலவும் அதுல தாச துரத்துற மாதிரி இதுல வந்து நம்ம குருவை துரத்துறாரு, அதான் மிர்ச்சி சிவானனை. அதே மாதிரி வந்து புதுசா ஒரு தேவ்நாத்னு வராருங்க. அந்த அவர் அந்த இதுக்கு தான் வந்து கராத்தே கார்த்தி வந்திருக்காருங்க. அவரும் வந்து சேர்ந்து வந்து அருமை பிரகாசத்தை வந்து துரத்துற மாதிரியும் அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து வந்து இவங்க அருமை பிரகாசத்தை பிடிச்சாங்களா, இவங்க கிட்ட மாட்டின கும்பல், அதாவது பிரிச்சி சிவா கிட்ட மாட்டின அருமை பிரகாசம் என்ன ஆனாங்கிறத கதைக்கலாம். இனிமேல் எந்த தமிழ் நடிகரும் பார்ட் 2 எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா டைரக்டர் சார்ட்ட நல்ல கதை கேட்டுட்டு பொறுமையா ஆலோசிச்சு பார்ட் 2 ஓடுமான்னு முடிவு பண்ணி எடுங்க. தயவு செஞ்சு ஏதோ ஒன்று கதை கிடைக்குதுன்னு பார்ட் 2 எடுத்து பார்ட் 1 கேவலப்பட்டு